இப்போ நம்ம எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாக்ஸ் இஷ்யூ. ஸோ நான் ஒரு டாக் லவ்வர். டாக் ஹேட்டருன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஏன்னா நான் டாக் லவ்வர் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு டாக புடிச்சிருக்கனால நான் டாக் லவ்வர்ன்னு சொல்றேன். பட் இது சில விஷயம் நான் வந்து வீடியோஸ் அதாவது ஏன் நான் ட்ரோலா இருக்கட்டும், ஸோ நெறைய வீடியோஸ் நான் மோஸ்ட்டா பார்த்தேன். மோஸ்ட்டா பார்த்து சுப்ரீம் கோர்ட் குடுத்த ஆர்டரா இருக்கட்டும். மோரோவர் நெறைய விஷயம் நம்ம இந்த டாக பத்தி பேசி சில பேர் கொல்லணுங்கிறாங்க. சில பேர் ஷெல்டர்ல விடணுங்கிறாங்க. சில பேர் இது இங்க இருக்கவே கூடாது. ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஓகே. இது இருந்தா எங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, அவங்களுக்கு பயம். சில பேருக்கு அது பயமா இருக்கு. சில பேருக்கு அது வந்து ஓகே எனக்கு இது பாதுகாப்பா இருக்கு. இது எனக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இது எனக்கு ஒரு யாருமே லோன்லியா இருக்கும்போது இது எனக்கு வந்து ரொம்ப கூடயே இருந்துச்சு அப்படின்ற மாரி. முழுக்க முழுக்க நம்ம பேசப்போறது எல்லாமே ஸ்ட்ரீட் டாக் பத்தி. வீட்ல உள்ளது இல்ல. சில பேருக்கு ஸ்ட்ரீட் டாக் எனக்கெல்லாம் மோஸ்ட்டா வாசல்ல இருக்க ஸ்ட்ரீட் டாக்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வெளிய போம்போது, ஸோ நான் பைக் எடுக்க போனாலோ, இல்லன்னா நான் ஒரு நடந்து எங்கேயா போனாலோ என் கூடயே வரும். எதுக்கு ஒரு பிஸ்கட் மிஞ்சி போனா நான் ஒரு நாள் பிஸ்கட் வாங்கி போட்டுருவேன். அந்த பிஸ்கட்காக என் கூடயே வரும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் வெளிய போனா அது எனக்கு வெயிட் பண்ணும். இவன் வருவானா மாட்டானா அப்படின்னு வெயிட் பண்ணும். ஸோ அந்த ஒரு அன்பு வந்து எனக்கு பிடிக்கும். அதனால இப்போ டாக் வந்து வேணான்னு சொல்லவும் முடியாது. எனக்கு வேணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற அவங்க வைக்கிற பாயிண்ட்ஸ் நெறைய பேர் ஒவ்வொரு பிரச்சனை. ஏன்னா நான் பாதிக்கப்படல. ஸோ நெறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்கல்ல. ஸோ அது என்ன அப்படின்றத எனக்கு என்ன தோணுதோ அத பத்தி பேசணும்னு நெனச்சு இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம பழைய வீடியோஸையும் பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்போ டாக் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 4, 5 பாயிண்ட் பார்ப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன வைக்கலாம் அப்படின்னா, நெறைய பேருக்கு அது வந்து ஒரு மெடிசின் மாரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா, நான் வந்து லோன்லியா இருக்கேன். எனக்கு வந்து நான் இப்போ வீட்ட விட்டு தனியா வந்து நான் ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். இல்லன்னா வெளிய ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். நான் தனியா போம்போது எனக்கு சில டாக்ஸ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதுக்கு பிஸ்கட் வாங்கி போடுறேன். டெய்லி ரொட்டீனா சில பேர் அது பிரதர் மாரி பார்ப்பாங்க. சில ஃப்ரெண்ட் அவங்க எப்படி தோணுதோ அந்த மாரி பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அந்த நாய பார்த்தாலே கல்ல தூக்கி அடிப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அப்படி இருக்காங்க. இல்லன்னுலாம் கிடையவே கிடையாது. ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பைக்ல போம்போதோ, இல்ல நடந்து போம்போதோ, அவங்களுக்கு நாய ஏன் பிடிக்கல அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த மாரி ஆட்களும் இந்த சொசைட்டில இருக்காங்க. ஸோ என்னோட கன்வே எப்படி அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கோம்னா, ஸ்ட்ரீட்ல 10 நாய் இருக்கும். இப்போ இந்த பிரச்சனை வந்து எல்லா ஸ்ட்ரீட்லயும் கிடையாது. சில ஸ்ட்ரீட்ல, சில இடத்துல சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மட்டும் தான் பேசியிருப்பாங்க. எல்லா தெருல உள்ள எல்லா ஸ்ட்ரீட் டாகும் கடிக்குதா? அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. சில ஸ்ட்ரீட்ஸ்ல. ஸோ என்னவா இருக்கும்? ஒண்ணு நாய்க்கு பசி இருந்திருக்கும். இல்ல அப்படின்னா இவங்க யாரா ஒருத்தர் நாய அடிச்சிருப்பாங்க. நாய அடிக்க மாட்டாங்க. நாய வந்து தள்ளி விட மாட்டாங்க. நாய இது பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் யாருமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் நம்மளே நெறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். நம்மளே நெறைய விஷயத்த நேர்லயே பார்த்திருப்போம். நம்மளால கேட்க முடியாதுன்னு இருக்காது. நம்மளால கேட்க முடியும். ஆனா நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த மாரி தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு நாய் தானே அப்படின்னு தான் எல்லாரும் மோஸ்ட்டா பார்க்குறாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஒரு சின்ன பையனா இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம். என்ன அப்படின்னா, கோயில் கொடைலாம் நடக்கும். ஸோ கோயில் கொடை முடியும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டேல வந்து சிக்கன் கறிலாம் போடுவாங்க. அப்போ நெறைய பேர் சாப்பிட்டுட்டு, வேஸ்ட்டா போடுறத நாய் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் மோஸ்ட்டா அப்படித்தானே சர்வைவே பண்ணுது. சில பேர் சோறு போடுவாங்க, சில பேர் அந்த மாரி சர்வை பண்ணும். அப்படி வர்ற டாக இவனுங்க என்ன பண்ணுவானுங்க சின்ன பசங்க அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். கம்ப வச்சு அடிக்கிறது, கல்ல வச்சு அடிக்கிறது. இப்போ நீ அந்த தெருல ஒரு கோயில் கொடைக்காக போயிருக்க. அந்த தெருல அப்படி பண்ணிட்டு போயிட்ட. நாளைக்கு அந்த நாய் வந்து ஒரு மனுஷன பார்த்து பயப்படவும் செய்யலாம். இல்ல அக்ரெசிவ் உன்ன கடிக்கவும் செய்யலாம். ஸோ இப்படி நெறைய விஷயம் நம்ம நம்ம தான் அத வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றது தெரியல. ஸோ மோஸ்ட்டா நெறைய விஷயம் நடந்திருக்கலாம். நமக்கு தெரியாத நெறைய விஷயம் இருந்திருக்கலாம். தெரியலன்றத விட தெரியாத விஷயம் நெறைய விஷயம் இருந்திருக்கலாம். பட் நம்ம கண்ணால டெய்லியும் பார்க்குறோம் ரொட்டைனா. எவனோ ஒருத்தன் அடிக்கிறது. இப்போ ரீசென்ட்டா ஒரு 1 மந்த் முன்னாடி கூட ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி கூட பார்த்தேங்க. யாரோ ஒருத்தங்க நாய வந்து தூக்குல தொங்குற மாரி தொங்க போட்டுருக்காங்க. என்ன காரணம்? அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கஷ்டம். ஏன்னா அதுங்களும் வாழ்றதுக்கு இந்த சொசைட்டி தேவை தானே. இல்லன்னு இல்ல. ஆனா 2 விதமா பிரிக்கலாம். அது நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டு போயிட்டு ஊசி போட்டு இங்கேயே வந்து விடுங்கன்னு சொல்றாங்க. இல்ல இத வந்து மொத்தமா முடிச்சு விட்டுருங்க. எதுக்கு அத வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ராபீஸ்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்ற மாரி எல்லாம் பேசுறது, எல்லாமே ஓகே. இது வருஷத்துக்கு 20,000 பேர் சாவுறாங்க. எல்லாமே ஓகே. என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதுவும் உயிர் தானே, அதுக்கும் உயிர் இருக்குல்ல. ஸோ அதுக்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்குல்ல. நமக்கு அறிவு இருக்கு அப்படின்றனால அத வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லல்ல. ஸோ அது வந்து ஷெல்டர்ல விடுறது அப்படின்றது ஓகே. இந்த பாயிண்ட் எனக்கு ஓகே தெரியுது. பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் நம்ம இந்தியால இருக்குதா? அப்படின்றது தெரியல. ஸோ அவ்ளோ நாயும் கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் நம்மட்ட இருக்குதான்னு தெரியல. ஸோ அதுக்கு வேணா நம்ம முன்மொழியலாம். ஸோ எவ்வளோ பேர் ஃபன் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். இல்ல நம்மளால தெருல இருக்கிற முக்காவாசி சின்ன சின்ன நாய்கள்லாம் தூக்கிட்டு போய் ஒரு நான் கவர்னன்ஸ் அதாவது என்ஜிஓலயோ அங்க இங்க நம்ம போய் குடுக்கலாம். ஸோ மோஸ்ட்டா அந்த மாரி நம்ம பண்ணவும் நம்மளால முடியும். ஆனா அது வேணான்னு புறக்கணிக்கிறது வந்து வேண்டாத விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா ஒரு சின்ன பையன் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 1 இயர் முன்னாடி இருக்கும் பிஃபோர் நான் ஒரு ஒரு ஆவின் கடைக்கு எப்பவுமே போவேன். அங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த நாய் எப்பவுமே வரும். ஸோ ஒரு நாள் ஒருத்தர் ஸ்கூட்டில வராரு. ஸ்கூல் பையன் ஒருத்தன் இருக்கான்.
அவனுக்கு அந்த நாயை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து இது பண்ணுறான், தடவிட்டு இருக்கான். அவனுக்கு பிடிச்சிருக்கு மேபி பிடிச்சிருக்கணும். இப்போ அவங்க அப்பா டீயை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒன்று அந்த பையனை கூட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த நாய் எட்டி மிதிச்சிருந்தா இதுவே விட்டுட்டு இழுக்கும்போது இப்போ நாய்க்கு என்ன தோணும்? இப்போ இவன் கொடுத்த அன்பு தோணுமா, இல்லை ஒரு மீச்ச மீதி தோணுமா? ரெண்டுமே தானே கொடுக்குறீங்க நீங்கள். ஸோ இவங்களே நிறைய விஷயம் பண்ணுறாங்க. நாளைக்கு அந்த பையனை பார்க்கும்போது இவன் கொடுத்த அன்பு தெரியுமா, அவங்க அப்பா கொடுத்த விதி தெரியுமா? ஸோ நம்ம எப்படி வளர்க்கணும்னு இருக்கு. நம்ம 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 தான் அதை கிரியேட்டிவ், அதாவது சின்ன வயசுலேருந்து கொண்டு வரோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து ஃபீட் பண்ணி கொண்டு வரோம். சில பேர் வீட்டில் நாய் வளர்த்தாலும் வெளியுள்ள நாய்களுக்கும் சாப்பாடு தனியாக வீட்டில் போடும்போதே தனியாக ஒரு தட்டு வாசல் வச்சு, இன்னும் நான் வளர்ந்த ஏரியாவில் பண்ணுற ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அங்கே 10 நாய் இருந்தாலும் யாரையும் கடிச்சதே கிடையாது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ என்ன அப்படின்னா, அதுங்களுக்கும் உரிமை இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஷெல்டரில் கொடுக்கலாம். அதாவது ஷெல்டர்னா இவங்க கவர்மெண்ட்டை தான் அடிப்படை. அதை கொள்றதுன்றது வந்து ஒரு இது மோஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஓடும்போது துரத்துது, அது நான் பார்த்துருக்கேன். பட் அது என்ன ரீசன்றது அதனால நம்மகிட்ட சொல்லவும் முடியாது. ஸோ அதுங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஷெல்டரில் கொடுக்கறது பெட்டர். ஆனால் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுமோ இது பண்ணலாம். அதை வந்து நீங்கள் ஊசி போட்டு இங்கேயே வந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பயப்படுறாங்களே. இப்போ சில ஏரியாவில் எனக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வேண்டாம், இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் மேபி பண்ணலாம். ஆனால் இதுக்கு முடிவு வந்து கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோட்டில் ஒரு நாய் இருக்குது, இதுக்கு நான் பொறுப்படுத்துறதுன்னு எடுத்துட்டு இதை நம்ம கடிச்சிருச்சுன்னா நீ பொறுப்படுத்துக்கிட்டா அவங்க முடியாதுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், என்ன செலவோ இல்லை ஒரு மனுஷன் இறந்துட்டாலும் அவங்க தான் காம்படிஷன்லாம் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாரும் பயந்து பின்வாங்கிடுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். இன்னொரு சர்க்கிள் டைம் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நாயை நம்ம ஷெல்டரை விட்டுட்டோம்னா முழு பொறுப்பு கவர்மெண்ட். அது இன்ஃபென்டல் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து அதை கட்டுப்பாடு பண்ணிவிட்டு அவங்களே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது குட்டி போட வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ மோஸ்ட்டாக அவங்களே பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு வந்து பொறுப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா முழு பொறுப்பும் நம்ம தான் பார்த்துக்கணும். தெரியல அந்த நாய் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, சாப்பாட்டுலேருந்து அதுக்கு வந்து வேக்சின் போட்டுலேருந்து எல்லாமே இருக்கும். அண்ட் லைசன்ஸ் எடுத்து தான் நாய் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வச்சு இது பண்ணோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைசன்ஸே இல்லாமல் தான் இன்னமும் நாய் வளர்த்துட்டு இருக்காங்க வீட்டிலே. ஸோ அதெல்லாம் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வளர்க்க கேட்கும்போது அவங்க வெளியே விடுறாங்க. ஸோ வெளியே விடும்போது அதுக்கு வாழ தெரியாது. வீட்டில் சோறு போட்டு குளிப்பாட்டி வாழ வச்சதை ரோட்டில் விடும்போது அதுக்கு வந்து கோவம் இருக்குமோ இல்லை என்னவோ இருக்குமோ. ஸோ அது பசியில் என்ன பண்ணு தெரியாமல் இவங்க அட்டாக் பண்ணலாம், அவங்க அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது மாறவும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இவ்வளோ ஜாஸ்தி ஆகிட்டு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர் கேட்குறாங்களா லைசன்ஸ் இருக்கா, நாய் வளர்க்கிங்களா, இது இருக்கா அது இருக்கான்னும் போது அவங்களால அது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அவங்களால இது பண்ண வேக்சின் போடணும். ஸோ இவ்வளோ இருக்கும்போது அவங்களால அது முடியாதுன்ற போது அது வெளியே வரும்போது அது இன்னும் அக்ரெசிவாக மாறி இருக்குது அப்படின்றது என் பாயிண்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி ஷெல்டரில் விடலாம். பட் அந்த அளவுக்கு ஷெல்டர் இவங்க வச்சுட்டு ஸோ அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். அதுக்குன்னு நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி நாங்கள் நாயை வந்து நீங்கள் ஊசி போட்டு இங்கேயே வந்து விட்டுருங்க, நாங்கள் வாழ வைக்கிறோம், இல்லை நாங்களே அதுக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்றது ஓகே. பட் அதனால நடந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ இதுதான் என்னோட வேலிட் பாயிண்ட்டு. ஷெல்டர்னு நம்ம வைக்க போகிறோம், பெருசாக இது பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு இடத்துக்கு வச்சு அவங்க ஷெல்டரை எத்தனை நாயை கொண்டு போய் வளர்க்கலாம். அது வேணால் நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணி பண்ணலாமே தவிர அது இருக்கணும் அப்படின்றதும் மோஸ்ட் ஆஃப் இது இருக்குது. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நாய் போயிடுச்சு அப்படின்னா அந்த எலி அண்ட் குரங்கு, ஸோ வேறு ஏதாவது அனிமல் வாட் எவர் இன்செக்ட் எதுவான இருக்கட்டும், பாம்பு இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் உள்ளே வந்துடும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸோ ஸ்ட்ரீட் டாக் இருக்கும்போது அது ஓரளவுக்கு அதை கொண்டுறதோ இல்லை கடிச்சிருதோ. ஸோ நிறைய நியூஸ் நம்மளும் பார்த்துருப்போம், வீட்டுக்கு வந்த பாம்பு நாய் கடிச்சிருச்சு இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரீட்டை தாண்டி தானே வீட்டுக்குள்ளே வரணும். ஸோ ஸ்ட்ரீட் டாக் மிஸ் பண்ணாலும் வீட் டாக் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு இருக்கும்போது டாக்ஸ் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு புறக்கணிச்சிட்டோம், ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் பண்ணுறோம்னா ஸோ அதெல்லாம் உள்ள வரதுக்கும் பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், SR Gaming Spaceக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.